வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பறிபோகும் அதிமுகவின் எம்எல்ஏ பதவியா? 2/3 பங்கு இருந்தாலும் தப்ப முடியாதா? சட்டத்தில் உள்ள பெரிய ட்விஸ்ட் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே மிக பெரும்பான்மையாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவின் உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் தேர்தலுக்கு முந்தையிலிருந்து இந்த விவகாரமானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த வகையில்தான் இப்பொழுது அதிமுக பெற்றுள்ள அந்த 47 எம்எல்ஏக்களை தனி அணியாக 2 அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு அணியாகவும் மற்றொரு அணியாக CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோர் தலைமையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வந்துகிறது. இந்த இரு அணிகள் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் நிலையில்தான் மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட விஜய் அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு பெரும்பான்மை நிரூபித்து அதே நேரம் அதிமுகவிலிருந்து உட்கட்சி மோதல் வெளிச்சத்திற்கு வந்திருந்தது. எடப்பாடி எச்சரிக்கை மீறி 25 எம்எல்ஏக்கள் தாவைக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் மீதான என்ன நடவடிக்கை பாயும்? ஒருவேளை 2/3 பங்கு ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தப்பிக்க முடியுமா என்ற குறித்து நாம் பார்க்கலாம். தமிழக அரசியல் நேற்று 12ஆம் தேதி அடைந்த அரசியல் அதிரடி திருப்பம் என்னவென்றால் கோட்டை வட்டாரத்தையே அதிர வைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எதிர்த்த இந்த SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜயின் தாவைக்கா அரசுக்கு ஆதரவாக அவர்கள் வாக்குகளை அறிவித்திருக்கிறார்கள். கூடவே NDA கூட்டிலிருந்து வெளியேறுவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்களாம். அதேபோலதான் இன்று நடந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தீர்மானத்தில் கூட அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து வாக்களித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு விஜய் அரசுக்கு எதிராக 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்தார்கள். அதே நேரம் ஆதரவாக SP வேலுமணி CV சண்முகம் தரப்பில் 25 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போது பலருக்கும் எழுந்த கேள்வி என்னவென்றால், இந்த எம்எல்ஏக்கள்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா? ஒருவேளை 2/3 பங்கு மெஜாரிட்டி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்ற சட்ட ரீதியாக வல்லுநர்கள் சொல்கிறார்களாம். இந்த அரசியலில் குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவல்களை தடுக்கவே 1985 அரசியல் சட்டத்தில் 10வது அட்டவணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1967 ஹரியானாவைச் சேர்ந்த காயல் லாலால் என்ற எம்எல்ஏ 15 நாட்களில் 3 முறை கட்சி மாறியதால் வந்த காயாராம் ராம் வருகிறார் போகிறார் என்ற கிண்டலெல்லாம் இந்நிலையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல் கூட கட்சி தாவலின் அடிப்படையில் அந்த SV சண்முகம் SP தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கான உத்தரவை கூட நேற்றிரவே நடந்த நிலையில்தான் அதற்கு பதிலாக அனைத்து மாவட்டத்திலும் புதிய மாவட்ட செயலாளர் நியமித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.